ஹலோ, வெல்கம் டு நோவிடெக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கெரியர் சக்சஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ஏன் நிறைய பேரால கெரியர்ல சக்சஸ்ஃபுல் ஆக முடியல, ஏன் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிதான் அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் சிலர் அவங்களோட கெரியர்ல ஒரு நல்ல ஜாப் வித் நல்ல சேலரிக்கு போறாங்க, ஏன் நிறைய பேரால அது போக முடியல? ஓகே, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க லக் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் இருக்கு, தென் அவங்களுக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஓகே, ஸோ கெரியர்ல சக்சஸ் ஆகிறதும் ஆகாம இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, கெரியர்ல சக்சஸ் ஆகாம இருக்கிறவங்க சில மிஸ்டேக்ஸ பண்றாங்க. ஓகே, அதுல நம்ம இன்னைக்கு முக்கியமான 5 மிஸ்டேக்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஒவ்வொரு மிஸ்டேக்கா பார்க்கலாம். மிஸ்டேக் நம்பர் 1, லேக் ஆஃப் கிளாரிட்டி. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு டிராவல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, டிக்கெட் கவுண்டர்ல போயிட்டு டிக்கெட் எடுக்க நிக்கிறீங்க. ஓகே, ஸோ டிக்கெட் கவுண்டர்ல இருக்க ஸ்டாஃப் எங்க போகணும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நீங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அவங்க டிக்கெட் கொடுப்பாங்களா? மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்க நம்மள நிறைய பேர் எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு நல்ல ஜாப் நல்ல சேலரியோட வேணும் அப்படிங்கிறது தான் நினைச்சிட்டு இருக்குமே வழிய, நம்மளுக்கு யாருக்குமே என்ன ரோலுக்கு நான் போகணும், என்ன மாதிரி ஸ்கில்ஸ் அதுக்கு தேவை, ஓகே, ஸோ கம்பெனி என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாததான் இங்க ரீசன். இந்த கிளாரிட்டி இல்லாதனால அவங்க கன்ஃபியூஷனா இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு அப்படின்ட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஃபைனலா எதுவுமே டீப்பா நாலேஜ் இல்லாதனால அவங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ மிஸ்டேக் நம்பர் 2, லேக் ஆஃப் ஸ்கில் டெப்த். ஒரு விஷயம் எனக்கு தெரியுங்கிறது வேற, அது என்னால அப்ளை பண்ண முடியுங்கிறது வேற. ஓகே, இதுல நம்ம தெளிவா இருக்கணும். இப்போ இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய ரிசோர்ஸ் அவைலபிளா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு யூடியூப், தென் ஆன்லைன் கோர்சஸ், தென் பாத்தீங்கன்னா டியூட்டோரியல்ஸ், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, நான் இப்போ ஒரு 2 hours வீடியோ பார்த்துட்டு எனக்கு அந்த ஸ்கில்ஸ் நான் தெரியும்னு நான் நினைச்சுக்கிறேன். ஓகே, ஸோ கம்பெனி நீங்க எவ்வளவு நேரம் வீடியோ பார்த்தீங்கன்னு எதிர்பார்ப்பாங்களா, அல்லது எப்படி ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றீங்கன்னு பார்ப்பாங்களா? ஓகேவா? ஸோ கம்பெனிக்கு தேவையானது நீங்க ஒரு கான்செப்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, அதை எப்படி அப்ளை பண்றீங்க, அண்ட் தென் எப்படி அந்த அப்ளை பண்ணதை எக்ஸ்பிளைன் பண்றீங்க. இதுதான் ஒரு கம்பெனிக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஸ்கில்ஸ். ஓகேவா? ஸ்கில் டெப்த் இல்ல, பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லைனாலே நமக்கு அங்க ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுது நம்மளோட கெரியரை ஃபாஸ்டா க்ரோ ஆகிறதுக்கு. தென் மிஸ்டேக் நம்பர் 3, லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி. ஓகே, நம்மள நிறைய பேர் ஒரு புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கர எக்ஸைட்மெண்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்ட் தானே? கொஞ்ச நாள் போகும்போது இப்ப டே 1 பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணுவோம், டே 2 அதே மாதிரி இருக்கும், டே 3 அப்படியே எனர்ஜி டவுன் ஆகும், டே 5, 6, 7, 8, டே 10ல பாத்தீங்கன்னா அதை நம்ம ஸ்டாப் பண்ணிருப்போம். ஓகேவா? இது லேசினஸ் கிடையாது. இது என்ன அப்படின்னா டெய்லி லேர்னிங் பிராக்டிஸ் அந்த ஹேபிட் இல்லாததான் இதோட மெயின் ரீசன். ஓகேவா? சோ இப்போ நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, சின்னதா உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஃபிட்டா இருக்குன்னு நினைச்சு ஜிம்முக்கு போகணும்னு நினைச்சு வாரத்துல ஒரு நாள் ஜிம்முக்கு போறீங்க. உங்களால ஃபிட்னஸ் ஆக முடியுமா? முடியாது. ஏன்னா ஃபிட்னஸ்க்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் நம்மளோட கெரியர்ல க்ரோ ஆகுறதுக்கும் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு சக்சஸ் ஒரே ஒரு பெரிய எஃபர்ட்னால வர்றது இல்ல, இட்ஸ் டெய்லி ஸ்மால் ஹேபிட் மூலியமா வர்றதுதான் சக்சஸ். எக்ஸாம்பிளுக்கு டெய்லி 1 hour நீங்க படிச்சீங்க, கன்சிஸ்டன்டா டெய்லி விடாம 1 hour படிச்சீங்க, உங்களோட கெரியர் ரிலேட்டடா வித்தின் 1 or 2 months உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகும். ஓகேவா? தென் மிஸ்டேக் நம்பர் 4, நோ மென்டர் ஆர் கைடன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்போ ஒரு புது சிட்டிக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க. ஓகே, அங்க உள்ள ரோட பத்தி உங்களுக்கு தெரியாது, அங்க உள்ள டிராபிக்கை பத்தி தெரியாது, அங்க இருக்க ஷார்ட் கட்டை பத்தி தெரியாது. பட் போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு நீங்க போய் சேருவீங்க. எப்படி போய் சேருவீங்க? ஒரு தப்பான பஸ் எடுத்து போயிட்டு தென் அகைன் வேற பஸ் மாறிப்பீங்க, அல்லது ஒரு ட்ரெயின் ரூட் போறதுக்கு ட்ராக் மாதிரி நம்ம போயிருப்போம், அல்லது இறங்க வேண்டிய ஸ்டாப்ல இறங்காம வேற எங்கேயாவது இறங்கியிருப்போம். இதே மாதிரி நிறைய ஸ்ட்ரகிளோட எப்படியோ போய் சேர்ந்துருவோம், ஆனா நிறைய டிஃபிகல்டிஸோட போய் சேருவோம். சோ அதே நேரத்துல இப்ப அந்த சிட்டியை பத்தி நல்லா தெரிஞ்சவர் உங்களை கைட் பண்றாருன்னு வைங்களேன். சோ இந்த ரோட நீங்க எடுத்து வரலாம், அல்லது இந்த ட்ரெயின் ஏறலாம், இந்த பஸ் ஏறலாம்,
ஓகே, இதுதான் ஷார்ட் கட்டு, இதை நீங்க யூஸ் பண்ணிக்க, இந்த நேரத்துல இதுல டிராபிக்கா இருக்கும், சோ ஆட்டோ எடுத்து வாங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது கைட் பண்ணாங்கன்னா உங்களால ஃபாஸ்டா ஒரு இடத்துக்கு போய் ரீச் பண்ண முடியும். அதே தான் இங்க கெரியருக்கும். ஓகேவா? சோ நம்ம தனியா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது ராங் டைரக்ஷன்ல போயிட்டு ரீச் ஆயிரும், அல்லது நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம். சோ இதுதான் 4வது மிஸ்டேக். ஓகே, மிஸ்டேக் நம்பர் 5, ராங் ஐடென்டிட்டி. இப்போ நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஓகே நான் இன்னும் ஸ்டூடெண்டா இருக்கிறேன், நான் இன்னும் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறதுனால யாரோ நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, யாராவது நம்மளுக்கு வந்து வேலை வாங்கி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மைண்ட் செட்ல இருப்போம். பட் சக்சஸ்ஃபுல் ஆகிற பீப்புள் எல்லாமே அவங்களோட ஃபியூச்சருக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க அந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, சோ இந்த 5 மிஸ்டேக்கும் நம்ம பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கேரியர்ல பயங்கர ஃபாஸ்டாகவும் கன்ஃபார்மாகவும் க்ரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி கெரியர் ரிலேட்டடா உங்களுக்கு நிறைய வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.